ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரொமோ ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். இன்னும் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீனா போட்டியில் கலந்துக்கக்கூடாது. அதாவது பூ வியாபாரிகள் சங்கம் போட்டியில் கலந்துக்கக்கூடாது. கலந்துக்கிட்டு ஜெயிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக வேண்டி சிந்தாமணி மீனாவை ஆள் வச்சு குத்திடுவாங்க இல்லையா, கத்தியால். அதுக்கப்புறம் மீனா நல்லபடியாகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா என்ன நடக்குதுன்னா, அவங்களோட அக்கா அம்மா எல்லாருமே பார்க்க வராங்க. அக்கா அம்மா எல்லாருமே பார்க்க வராங்க. பார்க்க வந்ததுக்கப்புறம் அவங்கள எப்பயும் போல் நம்ம விஜயா ரொம்ப கேவலமாக தான் நடத்துகிறாங்க. வீட்டுக்கு வந்தவங்கள, என்னம்மா இவங்க பேசாமல் உட்காந்துருக்காங்க, நம்ம 3 பேர் வெளியவே நிற்கிறோம், வான்னு கூட கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சத்யாவும் சீதாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இவங்களுக்கு கண்ணு கிண்ணு தரலையோ இல்லை காது கீது கேட்கலையோ அப்படின்றாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்னது கண்ணு தரல காது கேட்கலையா, யாருக்கு எனக்கா அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிட மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க மீனாவோட ஃபேமிலி கேட்குறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நீங்களாம் ஒரு ஆளுங்க, அவங்கள வாங்க பொங்க நேரம் கூப்பிடணுமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் உடனே அண்ணாமலை வந்துடுறாரு. அப்புறம் மீனா ஃபேமிலியை வாங்க வாங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் அவங்களும் உள்ளே வந்துடுறாங்க. மீனாவை பார்த்து பேசிகிட்ருக்காங்க. மீனா ரொம்ப அழுகுறாங்க. நம்ம முத்துக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க எனக்கு பயமாக இருக்குங்க, நான் இனிமேல் இந்த இதில் நிற்கலைங்க, அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் மீனா. உடனே முத்து சொல்கிறாரு, சிந்தாமணி நினச்ச மாதிரியே பண்ணிட்டா பத்தியா, நீ இந்த தேர்தலில் நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி தான் அவள் இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்தா. அதே மாதிரி இப்போ நீயும் நிற்கலன்ட்டேன்னா அவ்வளோதான். அப்போ உன்னை நம்பியிருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு நீ தானே சொன்ன. அப்போ அவங்களுக்கு என்ன நல்லது நடக்கும், அவங்களுக்கு நீ என்ன நல்லது பண்ண போகிற. இப்போ பயந்து நீ விட்டுட்ட அப்படின்னா கடைசி வரைக்கும் நீ இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லைங்க, இப்போ நம்ம நல்லா இல்லாமல் இருக்கோம், பூ வியாபாரம் நல்லா தான் போய்கிட்டுருக்கு, நீங்களும் நம்ம கார் எதுவும் நல்லா தான் போய்கிட்டுருக்கு, நம்ம இது இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருந்துடலாங்க, நமக்கு இந்த பதவி புகழ் இதெல்லாம் எதுவுமே வேணாங்க அப்படின்னு சொல்லி மீனா ரொம்ப இது பண்ணி இது பண்ணுறாங்க. அழுதுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் முத்து, அப்புறம் சீதா, சத்யா எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க. சமாதானப்படுத்திட்டு அப்புறம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க, சரிங்க, ஆனாலும் எனக்கு பயமாக இருக்குது. இப்போ என்னால் தானே உங்களை கத்தியால் குத்த வந்தாங்க, உங்களை கத்தியால் குத்த வந்தது தானே தெரியாமல் என் மேலே பட்டுருச்சு. இந்த மாதிரி எப்போ வேணால் என்ன நடக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது இந்த மாதிரி தரங்கள் வந்துட்டு தான் மீனா இருக்கும். நம்ம அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மீனாவே சமாதானப்படுத்திடுறாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் சிந்தாமணி வீட்டுக்கு போலீஸ்காரங்களாம் போகிறாங்க. அவங்களுக்கு தொழில் எதிரி, மீனாவுக்கு தொழில் எதிரி அந்த மாதிரினா நீங்கள் தான், நீங்கள் எதுவும் இந்த மாதிரி எதுவும் ஆள் செட் பண்ணிங்களா, செஞ்சிங்களா, எனக்கு உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வீட்டுக்கு போய் கேட்குறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை, தொழில் போட்டினா தொழில் போட்டியோடு நிறுத்திடுவோம், நாங்கள் வேறு எந்த அந்த மாதிரிலாம் எங்களுக்கு பண்ண தெரியாது செய்ய தெரியாதுன்னு சிந்தாமணி நடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி தான் கதைக்களம் இனிமேல் வரப்போகுது. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நாளைக்கு வேறு ஒரு சீரியலோட ப்ரோமோ ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.